ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது மிக மிக முக்கியமான ஒரு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வரப்போகுது. அது என்ன நாள் அப்படிங்கிறது தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆடி மாதத்தில் மிக முக்கியமான நாள்னால் அது பௌர்ணமி சொல்லலாம். ஆடி பௌர்ணமி ஜூலை 21ஆம் தேதி அன்னைக்கு வரப்போகுது. அன்று வரக்கூடிய பௌர்ணமிக்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க. இது வரைக்கும் மேச ராசியிலிருந்து மகர வரி இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க. இந்த வீடியோவில் மகரத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய கும்ப ராசிக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கும்ப ராசிக்காரங்க வீடியோ பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆடி பௌர்ணமி உங்களுக்கு அதிர்ஷ்டமாக வருமா வராதா, இந்த ஆடி பௌர்ணமினால் என்ன நடக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்குங்க. ஏன் இந்த பௌர்ணமி ரொம்ப முக்கியமான பௌர்ணமியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான பௌர்ணமி. நம்மள நிறைய பேருக்கு இந்த பௌர்ணமி பற்றி தெரியறதில்ல. உண்மையாலுமே பௌர்ணமி ஒரு சிறந்த நாளுங்க. மற்ற நாட்களை காட்டிலும் இந்த பௌர்ணமியில் வரக்கூடிய யோக பலன் நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாற்றத்தை கொடுக்கும். ஸோ நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை. ஸோ ஆடி பௌர்ணமி ஒரு சர்வசக்தி வாய்ந்த பௌர்ணமியாக கருதப்படுது. பௌர்ணமியில் நம்ம தலையெழுத்து எப்படி மாறுங்கிறது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதுலேயும் ஆடிலாம் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஆடி மாதமே ஒரு தெய்வீகமான மாதம். இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே அதிக சிறப்புடையது. இதில் பௌர்ணமி ரொம்ப ரொம்ப சிறப்புடையது. ஆடி பௌர்ணமியில் நாம் பண்ண வேண்டிய அந்த ஒரு பரிகாரத்தை முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை நாம் ஜோதிட தாள்களாக தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ஆடி பௌர்ணமியில் எவற்றை செய்தால் மிகுதியான பலன்களை பெறலாம் அப்படிங்கிற தாள்களை தெரிஞ்சுக்குங்க. கும்பராசிக்காரங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தெரிஞ்சுக்குங்க. தமிழ் மாதங்களில் பற்பல சிறப்புகளை கொண்ட ஒரு அற்புதமான மாதமாக ஆடி மாதம் திகழ்கிறது. இந்த ஆடி மாதத்தில் தான் பெண் தெய்வங்களுக்கான வழிபாடுகள், பூஜைகள் போன்றவைகள் மிக சிறப்பாக செய்யப்படுது. மேலும் இந்த ஆடி மாதம் இனி வரவிருக்கக்கூடிய பண்டிகை நாட்களினுடைய தொடக்க மாதமாக இருக்கு. தெய்வங்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளிக்கப்படுறதுனால இந்த ஆடி மாதத்தில் திருமணம், புதுவீடு புகுதல் போன்ற சுப காரியங்கள் செய்வது தவிர்க்கப்படுது. இத்தகைய ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒரு மிக அற்புதமான தினம் தான் ஆடி பௌர்ணமி தினம். இந்த ஆடி பௌர்ணமி தினத்தில் நாம் செய்ய வேண்டியவை என்ன, அதை செய்யறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய சிறப்பான பலன்கள் என்ன என்பதை தான் முதல்ல கும்பராசிக்காரங்க உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். பொதுவாக தமிழர்களுடைய நாட்காட்டில் சூரியன் நகர்வை அடிப்படையாக கொண்டது. அந்த வகையில் சித்திரை மாதம் மேசராசியில் சூரியன் பிரவேசிக்கும் போது தமிழர்களுடைய வருட பிறப்பு தொடங்குகிறது. அப்படி 12 ராசி கட்டங்களில் 4வது ராசியான கடக ராசியில் சூரியன் வரக்கூடிய மாதம் தான் ஆடி மாதம். ஆடி மாதம் என்பது அம்மன் தெய்வங்கள் வழிபாட்டுக்குரிய ஒரு சிறப்பான மாத காலமாகும். அதுவும் மிக சிறப்பான தினமான ஆடி பௌர்ணமி தினத்தில் அம்மன் வழிபாடு செய்பவர்களுடைய வாழ்வில் மிக அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும். ஸோ இது நிச்சயமான உறுதி. ஆடி மாத பௌர்ணமி தினத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு உணவேதும் அருந்தாமல் வீட்டு பூஜை அறையில் அம்பாள் படத்திற்கு விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும். அந்த தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அம்பாளுக்கு உகந்த சில பூஜைகளையும் செய்ய வேண்டும். இந்த பௌர்ணமி வரக்கூடிய அந்த தினம் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் அல்லது அம்பாள் கோயிலுக்கு சென்று அம்மன் அல்லது அம்பாள் தெய்வங்களுக்கு சிவப்பு மற்றும் மஞ்சள் கலந்த வஸ்திரம் சாத்தணும். அப்புறம் சிவப்புக்கள் ஆபரணம் அணிவித்து வழிபாடு செய்வது சிறந்தது. பல வகையிலான வாசமிக்க பூக்களால் அர்ச்சனை செய்வதோடு அருகம்புல்லாலும் அம்மனுக்கு அர்ச்சனை அன்றினால் செய்கிறது மிகவும் சிறப்பானது. மேலும் ஆடி பௌர்ணமி தினத்தன்று அம்பிகைக்கு பால் அபிஷேகம் செய்து வாழைப்பழம் கலந்த சாதம் நெய்வேத்தியம் செய்து வழிபாடு செய்யணும். இது மிக அற்புதமான பலன்களை கொடுக்க இருக்கு. மேற்படி பூஜையை முடித்த பின்பு நெய்வேத்திய பிரசாதத்தை கோயிலில் கொடுக்கணும். கூட தயிர் சாதம், சாம்பார் சாதம் இதையும் செய்து கொண்டு போய் கோவிலில் உள்ளக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்க வேண்டும். அம்மனை மேற்கூறிய வழியில் வழிபடுபவர்களுக்கு மிகுதியான புண்ணிய பலன் ஏற்படும். திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகி குழந்தை பேரு கிடைக்காம தவிப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். வியாபாரங்களில் நேரடி மற்றும் மறைமுக எதிர்ப்புகள் அறவே நீங்கி லாபங்கள் பெருகும். நோய் நொடிகள் ஏற்படாமல் அந்த தெய்வம் காக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். விபத்துக்கள், துர்மரணங்கள் ஏற்படுவதை தடுக்கும். மேலும் இந்த ஆடி பௌர்ணமி தினத்தில் வேத அறிந்த பிராமணர்களுக்கு
புது வஸ்திரம் மற்றும் உங்களால் முடிந்த தொகையை தட்சணையாக தானம் தரணும். இது செய்தீங்கன்னா உங்களுடைய அத்தனை விதமான தோஷங்களும் போக்கும். ஸோ இந்த நாள் ஒரு சிறந்த நாள். பரிகாரம் செய்து கண்டிப்பாக பலன் பெறுங்க. ஸோ ஆடி பௌர்ணமியுடைய சிறப்பை பார்த்துட்டோம். இப்போ ஆடி பௌர்ணமியில் தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன். ஸோ கும்ப ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு எப்படி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆடி பௌர்ணமிக்கு பிறகு நடந்துக்குங்க. அதே போல் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசி கும்பராசினா இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும். இந்த ஒரு ஆடி பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னா இப்படி தாங்க இருக்கும். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய், சுகஸ்தானத்தில் சுக்கிரன் சந்திரன், பஞ்சமஸ்தானத்தில் ராகு புதன், ரணருண ரேகஸ்தானத்தில் சூரியன், லாபஸ்தானத்தில் கேது குரு சனி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலம் வர போகிறாங்க. இவங்களோட கிரகங்களுடைய அமைப்பில் தான் உங்களுக்கான பலன் கிடைக்கும். ஸோ என்ன பலன் அப்படிங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நம்பியவர்களை உயர்ந்த நிலையில் வைத்து பார்க்க துடிக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு எந்த காரியத்தையும் துணிந்து செய்யணும் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. இளைய சகோதரர்களுடைய உடல்நிலையில் கவனமாக இருக்கணும். தாயார் தாய்வழி உறவின் மூலம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வீடு வாகன யோகம் உங்களுக்கு ஏற்படும். ரொம்ப நாளாக வசூலாகாமல் இருந்த கடன்லாம் வசூலாகும். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு உங்கள் தலையெழுத்து மாறும். உத்தியோகத்தில் கூட வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு முக்கியத்துவம் தரப்படும். உங்களுக்கு பேச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பேசுறது எடுப்படும். முக்கியஸ்தர்களுடைய பழக்கம் ஏற்படும். பணியிட மாற்றம் ஏற்படும். சிலருக்கு வேலையே கூட மாறலாம். அப்புறம் தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு முதலீடுகள் செய்யும்போது மனைவியுடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. தூங்க போகிறதுக்கு முன்னாடி தேவையற்ற வீண் குழப்பங்களை கலைங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அது உங்களுக்கு ஆபத்து தான். அதே போல் குடும்பத்தில் பிள்ளைகளுடைய படிப்பு மிகவும் நன்றாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. உங்கள் பிள்ளைகள் படிப்பில் சாதனைகள் புரிய வேண்டிய காலமாக இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு இருக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்க நாட்களை. உடல்நிலையில் கவனமாக இருக்கணும், இல்லைனா ரொம்ப ஆபத்தாகும். அதே போல் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடிய காலமாக இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு அமையும். தொடர் பணிகளால் களைப்படைவீங்க. வாழ்க்கையுடைய முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய டைம் இது, எடுத்துருங்க. அரசியல் இருக்கிறவங்களுக்கு கூட உற்சாகமான காலமாக இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு நாட்கள் அமையும். கட்சி பணிகளுக்காக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். நேரத்தை வீணாக்காமல் உபயோகப்படுத்தி கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு புத்திசாலித்தனம். பெண்களுக்கு கணவன் மனைவியின் உறவில் நல்ல முன்னேற்றமானது உண்டாகும். கொஞ்சம் கோபத்தை குறைத்து கொண்டு செயல்பட்டிங்கனாவே நல்லது. மாணவர்களுக்கு கூட நண்பர்களிடம் மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டிய நேரமாக இருக்குது. அதனால் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்க. மெயினாக குடும்பத்தில் நலனில் அக்கறை காட்டணும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படாமல் பார்த்து கொள்ளணும். தூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் மனதிற்கு சந்தோஷத்தை அளிக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கவனமாக எதையும் எடுத்து செல்வது நல்லது. பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் ஓரளவு தீரும். பெண்கள் உங்களுடைய காரியங்களில் இருந்த எதிர்ப்புகள் விலகிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் உங்களுடைய காரியங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். மனக்குழப்பம் நீங்கள் இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு கோவிலுக்கு சந்தன குங்குமம் கொடுத்து வழிபாடு செய்யணும். இந்த ஒரு பரிகாரத்தை இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு செய்து வந்தீங்கன்னா உங்களுடைய பல பிரச்சனைகளானது நீங்கும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் செய்திடுங்க. ஸோ இந்த வீடியோவில் ஆடி பௌர்ணமிக்கு பிறகு கும்ப ராசிக்காரங்களுக்கு தலையெழுத்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கும்ப ராசிக்காரங்க நடந்துக்குங்க. இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி கும்ப ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா
இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தகவலோடு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.